மேஷம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கடந்த சில வருடங்களாகவே சனி பகவான் மற்றும் ராசியின் அதிபதி செவ்வாயால் ஏற்பட்ட கடுமையான போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாக நடந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். அவமானங்கள் மற்றும் இழப்புகளுக்கான ஆழமான ஜோதிட காரணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். மேஷம் ராசி வாழ்க்கையில சனி பகவானின் ஆட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். முக்கியமா கடந்த காலத்துல நீங்கள் கதறிய அந்த கதறல்கள் கடகம் இந்த கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட அவமானங்களும் ஏமாற்றங்களும் தற்செயலானவைகள் கிடையாதுங்க. அப்போ அனைத்துமே கிரகங்களின் கணக்குப்படி தான் நடந்த சில விஷயங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த அவமானங்கள் அது ஏன் தெரியுமா நடந்தது? மேஷம் ராசிக்கு சனி பகவான் 10ஆம் மற்றும் 11ஆம் அதிபதி, தொழில் மற்றும் லாபஸ்தானாதிபதியாக இதுவரைக்கும் அமர்ந்து கொண்டிருந்தார். அவர் கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு 10இல் மகரம் பாதக சனியாகவும் 11இல் கும்பம் லாப சனியாகவும் அமர்ந்து தன்னுடைய பார்வையை இதுவரைக்கும் அவர் உங்களுடைய வாழ்க்கையில செலுத்தி கொண்டிருந்தார். இதனால் அந்த சனியின் 3, 7, 10ஆம் பார்வைகள் உங்கள் ராசியின் மீது விழுந்த போது தான் என்ற ஒரு அகந்தையை உடைக்க அவர் முயற்சி செய்தார். நம்முடைய வாழ்க்கையில நம்மளை அழிக்க நபரே கிடையாது என்று நினைத்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல பாடங்களையும் கற்றுக் கொடுப்பதற்காகத்தாங்க இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தார். 10ஆம் இடத்தில் சனி இருந்த போது கடுமையான உழைப்பை நீங்கள் கொடுத்தும் உங்களுக்கான அங்கீகாரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காமல் தாங்க போனது. மற்றவங்க உங்களை மட்டம் தட்டி பேசக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகவும் ஆரம்பித்தது. ஆனால் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏன் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டது என்று எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிந்திருக்காது. அது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில போக போகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் உங்களுக்குன்னு புரியவும் ஆரம்பித்திருக்கும். நீங்களே உழைத்து நீங்களே அவமானப்படக்கூடிய நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கா இல்லையா என்பதையும் நீங்க கமெண்ட் வாயிலாக கூறித்தாங்க ஆகணும். நீங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகளை நீங்கள் உங்களுக்குள்ளே நடந்த 4 உண்மையான விஷயங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் எத்தனையோ முயற்சிகள் செய்தும் இந்த 4 விஷயங்கள் உங்களுக்கு தோல்வியாக தாங்க முடிந்திருக்கும். நீங்களும் ஒரு 4 விஷயங்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று எவ்வளவோ விஷயங்களுக்காக நீங்கள் போராடி இருப்பீங்க. ஆனால் அது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இல்லாமல் போயிருக்கும். முதல் முயற்சியாக இருப்பது புதிய தொழில் அல்லது வியாபாரத்தில் முதலீடும் செய்திருப்பீங்க. கையில் இருந்த சேமிப்பை நம்பி இறங்கிய தொழிலும் உங்களுக்கு முடங்கி போயிருக்கும். கையில் இருந்த வேலையவும் விட்டு நம்மளுடைய முதலாளியாக ஆக வேண்டும் என்ற ஆசைகளுடன் நீங்கள் உங்களுடைய தொழிலை தொடங்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. ஆனால் அந்த தொழிலும் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே முடங்கி போயிருக்கும். சனியின் பார்வை 2ஆம் வீடான தனஸ்தானத்தின் மீது விழுந்திருக்கும். அதனால் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகளாக மாறியது. நீங்கள் செய்த 2வது முயற்சி என்ன தெரியுமா? கடன் அடைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இருந்திருக்கும். ஒரு கடனை அடைக்க நினைத்து அதை விட பெரிய கடனில் போய் சிக்கியிருப்பீங்க. அந்த ஒரு கடனை அடைக்கணும்னு இன்னொரு கடனை நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அது மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிக்கல்களை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுத்திருக்கும். அதனால் இன்னமும் நீங்கள் மனசு நொந்து வேலையே பார்த்து கொண்டே தாங்க இருப்பீங்க. வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது வாங்கி சாப்பிட வேண்டியது என்று எதுவுமே உங்களால் வாங்க முடியாமல் இன்னமும் அந்த ஒரு கடனை அடைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். 3வது முயற்சியா வேலையில ஒரு மாற்றங்கள். தற்போதைய வேலையில பிரச்சனைகள் என்று வேறு ஒரு வேலைக்கு நீங்க மாற முயன்றிருப்பீங்க. அப்படி முயன்ற போது அங்கு அதை விட மோசமான பாலிடிக்ஸ் உங்களை வாட்டி கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் அந்த ஒரு வேலையும் விட்டு வந்தால் அடுத்து என்ன வேலைக்கு செல்வது என்று தெரியாமல் அந்த ஒரு வேலையை பிடிக்காத ஒரு வெறுப்பாகவும் நீங்கள் பார்த்து கொண்டும் இருந்திருப்பீங்க. உங்களுடைய முயற்சி 4வது என்ன தெரியுமா? சொந்த பந்தங்களுக்கு உதவக்கூடிய சில விஷயங்களானது நடந்திருக்கும். நீங்கள் பண உதவியோ அல்லது ஜாமீன் கையெழுத்தோ போட்டு கொடுத்த இடத்தில் ஏமாற்றங்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில மிஞ்சியிருக்கும். பணமும் போயிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில மானமும் போச்சு என்ற நிலைமையும் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்குங்க. இது நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்க கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். பிடித்த நபர்கள் ஏன் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போனாங்க? உயிருக்கு உயிராக நீங்கள் நம்பிய காதலோ அல்லது நட்போ அல்லது உறவோ உங்களை விட்டு பாதையில் பிரிந்து சென்றிருக்கும். அதற்கான காரணங்கள் கூட உங்களுக்கு தெரிந்திருக்காது. ஆனால் அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னமும் உங்களுக்கு துன்பத்திற்கு மேலே துன்பங்களை நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். திருமண பேச்சுவார்த்தை எல்லாம் கூடி வந்து நிச்சயம் வரை சென்றும் அது தடைப்பட்டிருக்கும். இதற்கான காரணங்கள் 7ஆம் அதிபதி சுக்கிர பகவான் சனியின் பார்வையில் நசுங்கி கொண்டு இருந்ததால் தாங்க இந்த மாதிரி நடந்திருக்கும். அடுத்ததாக
சொந்த வீடு வாங்குதல், அட்வான்ஸ் கொடுத்தும் அந்த ஒரு சொந்த வீடு கைவிட்டு போயிருக்கும். இதற்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தின் மீது சனியின் 10வது பார்வை விழுந்திருக்கும். அதனால் அதுவும் உங்களுடைய கையை விட்டு போயிருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். செவ்வாய் பகவானும் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த துயரங்களும் அதிகமாகத்தாங்க இருக்கும். செவ்வாய் அக்னி தத்துவம் கொண்ட ஒரு ராசி. அவங்களுடைய சனியின் பார்வைக்கு ஆளான போது உங்களை உணர்ச்சி வசப்பட வைத்து தவறான முடிவுகளையும் அவர் எடுக்க வைத்திருப்போம். ஏண்டா நம்ம பேசினோம் என்று நீங்களே வருந்தக்கூடிய அளவுக்கு வார்த்தைகளை நீங்கள் கொட்ட வைத்திருப்போம். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தார். நான் கூறியது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் இதனை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு வெற்றியை நீங்கள் காணவோ ஆரம்பிப்பீங்க. சனியின் அதிரடியான பயிற்சியும் புதிய அதிசயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிகளுக்கு பின்பு சனி பகவான் தன்னுடைய நிலைமையை மாற்றி உங்களுக்கு உன்னதமான ஒரு பலன்களை நிச்சயமாக தரப்போகிறார். இனிமேல் உங்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படக்கூடிய காலங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி தெரியுமா இருக்கிறது? சூரிய பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். இது லாபஸ்தானமாக கருதப்படும். அரசு வழி ஆதாயங்கள் அல்லது கௌரவமான சில வேலைகளும் உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கத்தாங்க செய்யும். செவ்வாய் பகவான் உங்களுடைய அதிபதி. 11ஆம் வீடு லாபஸ்தானத்தில் தான் இவளும் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அதனால உங்களுக்கு தைரியமும் அதனுடன் அரசு வழி ஆதாயங்களும் உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. அடுத்ததா புதன் பகவான். இவரும் உங்களுடைய வாழ்க்கையில 3ஆம் வீடு அதாவது வீரியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இதனால தைரியம், சகோதர ஆதரவும் உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையில இந்த ஒரு நாளில் நீங்க வெற்றி பெறுவீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இது ஒரு தனஸ்தானம், தனவரவு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, இதெல்லாமே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். சுக்கிர பகவான் 12ஆம் வீடு அதாவது அனய சயன ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். சுய செலவுகள், சொகுசு வாழ்க்கையை நீங்க இனிமே காணவும் ஆரம்பிக்கலாம். சனி பகவான் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இது கும்பத்தின் ஆட்சியின் நேரமாக இருக்கும். இதனால லாப சனி மற்றும் கோடீஸ்வர யோகமும் உங்களுக்குள்ள அடிக்கப் போகிறது. ராகு 12ஆம் வீட்டிலும் கேது 6ஆம் வீட்டிலும் இருக்கிறார். வெளிநாட்டு யோகமும் கடன், நோய், எதிரிகள் ஒழிதல் போன்ற செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனித்து பாருங்க. ராசி அதிபதி செவ்வாயால் ஏற்படக்கூடிய புதிய 5 அதிசயங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வலுப்பெறுவதால் பின்வரக்கூடிய 5 அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கவோ ஆரம்பிக்கும். 1. முகப்பொழிவு மற்றும் தைரியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பிறந்துவிடும். ரியல் எஸ்டேட் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் போதுமான அளவுக்கு லாபங்கள் உங்களுக்குள்ள கிடைக்கும். 3. எதிரிகள் வீழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. 4. சகோதரர்களின் ஒற்றுமை உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். 5. வழக்குகளில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அந்த வழக்குகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு நீங்கள் வெற்றியை நிச்சயமாக கொண்டாடவும் ஆரம்பிப்பீங்க. உங்களை பிரிந்து சென்ற நபர் உங்களை தேடி எப்படி தெரியுமா இனிமே வருவார்? 7ஆம் வீட்டின் மீதான சனியின் அசுப பார்வை விலகுவதால் உங்களை வேண்டாம் என்று உதறிவிட்டு சென்ற நபர்கள் தன்னுடைய தவறை இந்த ஒரு நாளில் உணர்ந்து கொள்வாங்க. சனி பகவான் அவர்களுக்கு உங்களுடைய அருமையை இந்த ஒரு நேரத்தில் புரியவும் வைத்திருப்பாருங்க. அவர் வரும் விதமானது எந்த ஈகோவினால் உங்களை விட்டு பிரிந்தாரோ அதே ஒரு ஈகோ அழியும் வண்ணம் அவராகவே போன் மூலியமாகவோ அல்லது நேரடியாகவோ வந்து நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என்று மன்னிச்சு இடு என்று உங்களிடம் உருகக்கூடிய சூழ்நிலைகள் கூட சனி பகவான் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுப்பார். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கத்தாங்க செய்யும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு பரிகாரங்கள் செய்ய வேண்டும். இது எளிய பரிகாரம் தான். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கால பைரவர் அல்லது சனி பகவானை நீங்கள் வழிபட்டு வந்தால் போதும். இது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை நிச்சயமா தேடி கொடுக்கும். அடுத்ததா காக்கைகளுக்கும் நீங்கள் உணவை அளிக்கலாம். தினமும் காலையில் சாதத்தில் கொஞ்சம் கருப்பு எள் மற்றும் நல்லெண்ணெய் கலந்து நீங்கள் காக்கைக்கு வைப்பதன் மூலம் வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஏழை எளியோர்களுக்கு உதவியானது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். சனிக்கிழமையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உணவு அல்லது நீல நிற அடைகளை தானமாக நீங்கள் வழங்க வேண்டும். இதனையும் நீங்கள் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் இந்த ஒரு செயலை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகத்தாங்க நடக்கும். கெடுதல் என்பது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்க ஆரம்பிக்காது. போதுமான அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றியையும் பெற்று விடுவீங்க. மேஷம் ராசியினரை கடந்த கால அவமானங்கள் உங்களை செதுக்குவதற்கே தவிர சிதைப்பதற்கு கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.
உங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவான் உங்களுக்கு புதிய ராஜயோக பாதையை திறந்தும் வைத்து கொண்டிருக்கிறார். துணிந்து நீங்கள் நடைபோடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி என்பது நிச்சயமாக நிச்சயம். காத்திருந்து நீங்கள் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றியை நீங்கள் அடைந்து கொண்டிருப்பீங்க. இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு என்ன வேண்டுமோ அதனை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாக கிடைக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.